ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी वाचसाध्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 உன்னத அறிவு அதுல பாக்குறோம் இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் பகவான் முதல் ஸ்லோகத்துல சொல்றாங்க இல்லையா, இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு கூறினேன். அதை விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீட பரம்பரை மூலமாக இறங்கி வந்துகிட்டே இருந்தது இந்த யோக விஞ்ஞானம். ஆனா இடையில என்ன ஆச்சுன்னா இது இந்த சீடத்தோட கட்டாயிருச்சு இல்லையா. அதை திரும்பவும் புதுசா நிறுவுறதுக்காக இது யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அர்ஜுனன் பக்தனும் நண்பனுமாக இருப்பதால் பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். அதனால அர்ஜுனனுக்கு இந்த உத்தம ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த யோக விஞ்ஞானம் எதை பற்றி விளக்குகின்றது அப்படின்னு சொல்லும் போது பரமனுடன் உறவு கொள்வதை பற்றி அந்த யோக விஞ்ஞானம். பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் அந்த நித்திய உறவு இருக்கு. அந்த நித்திய உறவை பற்றி விளக்குகின்றது இந்த பகவத்கீதை. இது ஓகே. இப்ப இதை சொல்ல பிறகு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். என்னன்னா இது சூரிய தேவனுக்கு நீங்க கூறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா. சிறு வயசுல நான் உங்களையும் பாக்குறேன், நீங்க என்னையும் பாக்குறீங்க இல்லையா. ஆனா பிறப்பால் சூரியன் இல்லையா எப்ப இருந்து இருக்கு இல்லையா, தோன்றிய காலம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா நமக்கு தெரியாது. எப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறார். இது அர்ஜுனனுக்கு தெரியாம இல்லை, இருந்தாலும் பகவானே இதுக்கு பதில் சொல்லி விடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப பகவான் சொல்றாங்க இல்லையா, நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்து வருகிறோம் இல்லையா. பற்பல பிறவிகள் எடுக்கும் போது நீயும் பிறக்கிறாய், நானும் வருகிறேன், 2 பேருமே வர்றோம். ஆனா என்னன்னா உனக்கு எல்லாமே நீ மறந்துடுவ, ஆனா நான் எதையுமே மறக்க மாட்டேன். அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப பகவானுடைய தோற்றம் எப்படிப்பட்டது பாதி பகவான் விளக்குகிறார் இல்லையா. நான் பகவானுடைய பிறப்பு பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லை இல்லையா, தோன்றுகிறார் அப்படின்னு சொல்றோம். இது இப்ப நாம பிறக்கின்றோம், பகவான் தோன்றுகிறார். இப்ப பகவானுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா சம்பவாமி ஆத்மமாகியா. நாம நம்முடைய கர்மா பிரகாரம் இல்லையா, நம்முடைய பகிரங்க சக்தியின் மூலமாக நாம இங்கே வர்றோம். ஆனா பகவானுடைய பிறப்பு அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் தம்முடைய சொந்த விருப்பப்படி சுய விருப்பத்தின்படி பகவான் இங்கே தோன்றுகிறார். இது ஓகே. அப்ப எதுக்காக இங்கே வர்றாங்க பகவான், அதையும் பகவான் சொல்றாங்க. என்னன்னா எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது பகவான் இங்கே வருகின்றார். அதுக்கப்புறம் 3 நோக்கத்துக்காக வருவதாக அதையும் இங்கே விளக்குகிறார் இல்லையா. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன் இல்லையா. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் தோன்றுவதாக கூறுகிறார். அப்ப பார்க்கும்போது எப்படின்னா இந்த கலியுகத்திலையும் பகவான் தோன்றுகிறார் இல்லையா. அப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஸ்லோக பிரகாரம் பார்க்கும்போது யுகந்தோறும் தோன்றுகிறேன். அப்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இல்லையா. அப்ப 3 யுகத்துல பகவான் தோன்றுவதாக நமக்கு தெரியுது. இப்ப இந்த கலியுகத்துல எப்படி தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லும் போது பகவானை எப்படி சொல்லுவாங்கன்னா திரியுகி, 3 யுகத்தில் தான் தோன்றுகிறார். ஆனா இங்க இந்த ஸ்லோகத்துல படி பார்க்கும்போது பகவான் யுகந்தோறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அப்ப கலியுகத்திலையும் தோன்றுகிறார். எப்படின்னா நேரடியாக பகவான் அப்படின்னு சொல்லி தம்மை வெளிப்படுத்தவில்லை இல்லையா. யாரு தூய பக்தர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பகவான் வெளிப்படுத்துகிறார். எப்படி சன்ன அவதாரம், மறைமுக அவதாரமாக, அதாவது பக்த ரூபமாக பகவான் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தாம மறைமுகமாக பகவான் அவதரித்தார்.
இல்லையா? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கௌரங்க மகாபிரபுவாக ஸ்ரீமதி ராதாரணியின் பாவத்தை ஏற்று கௌரங்க மகாபிரபுவாக வந்து இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக பகவான் அவதரித்தார் இந்த கலியுகத்தில். இப்ப அடுத்து இல்லையா? அப்ப வந்து அது அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாங்க, அப்ப வந்து என்னுடைய தோற்றமும் செயல்களும் யார் ஒருவர் வந்து திவ்யமானவை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மீண்டும் இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஓகே. அடுத்தது அது அடுத்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயித்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றிய அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்கள் ஆகினர். இப்ப இந்த மூன்று விதமான இந்த மூன்று நிலைகளில் இருந்து நாம் வந்து வெளிவர வேண்டும். எப்படி? இதுல பற்றுதல், பயம், கோபம். இப்ப இதை பற்றி வந்து பகவான் வந்து விளக்குகிறார். இது அப்ப அடுத்தது, என்னிடம் எந்த அளவுக்கு வந்து சரண் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு அதே விதத்தில் நான் அவங்களுக்கு பலன் அளிக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பலன் தரும் செயல்கள் வெற்றியை விரும்புவர் வந்து அவங்க வந்து தேவர்களை வந்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு வந்து அதை பற்றி வந்து விளக்குறாங்க. ஆனா அப்படி வழிபடும் போதும் அதற்குரியது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து எளிமையாக பலன் ஈஸியா கிடைக்கும், உடனே கிடைச்சிடும். ஆனா இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாத்துர்பன்யம் மயா சிருஷ்டம் இல்லையா? தன்னுடைய அவர்களுடைய ஒவ்வொருத்தவர்களுடைய இயற்கை 3 குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. ஆனா பகவான் எப்படி இந்த வர்ணாசிரம தர்ம முறை இதை பகவானே உண்டு பண்ணினார் அப்படின்னாலும் இதற்கு அப்பாற்பட்டவர் பகவான். அதைதான் பகவான் வந்து இங்க விளக்குகிறார். இப்ப இதை பற்றி உண்மையை வந்து யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களும் வந்து இந்த பலன் தரும் செயல்களில் வந்து சிக்கிக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப அதே மாதிரிதான் இந்த சீட பரம்பரை மூலமாக வரவர்கள் இப்ப அவங்களும் வந்து இந்த அடிச்சுவட்டை பின்பற்றி இப்ப அவர்களும் வந்து இதே மாதிரிதான் அவர்களுடைய கடமைகள் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தங்களுடைய கடமைகள் வந்து செய்ததாக வந்து விளக்குகிறார். இது இப்ப அடுத்த ஸ்லோகத்துல வந்து எது கர்மம் எது அகர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப குழம்பி போகிறார்கள். இப்ப அதை வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செகண்ட் இருங்க. அப்ப இதுல பார்க்கும்போது அறிவுடையோரும் கூட எது கர்மா எது அகர்மா எது விகர்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமான செயலாக வந்து இருக்கு. இதை வந்து யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா வந்து அவங்க இந்த எல்லா விதத்திலிருந்தும் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை பெற முடியும். அதை பற்றி வந்து பகவான் வந்து இப்போது விளக்குகிறார். நம்ம அந்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். ஸ்லோகம் 17. कर्मणोऽख्यपि बोद्धव्यम् बोद्धव्यम् च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यम् கஹனா கர்மனோ கதீக. மொழிபெயர்ப்பு: செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மா அதாவது செயல் என்பது என்ன, விகர்மா அதாவது தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மம் அதாவது செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை: பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவனிடம் இருந்தால் கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மம் என்பனவற்றின் வேறுபாட்டை அவன் தெளிவாக உணர வேண்டும். இது மிகவும் கடினமான விஷயம் என்பதால் கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தை ஆய்ந்து அறிவதில் ஒருவன் முழு முனைப்புடன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வையும் குணங்களுக்கு ஏற்ப அதன் செயல்களையும் அறிந்து கொள்ள தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினை அறிய வேண்டும். அதாவது ஒவ்வொரு உயிர்வாளியும் இறைவனின் நித்திய சேவகன் என்பதையும் அனைவரும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டியவர்கள் என்பதையும் அறிவுடையோன் தெளிவாக அறிவான். பகவத்கீதை முழுவதும் இந்த முடிவை நோக்கியே அழைத்து செல்கின்றது. இந்த முடிவிற்கும் இதனை சார்ந்த செயல்களுக்கும் எதிரான எல்லா முடிவுகளும் விகர்மங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட செயல்களாகும். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள ஒருவன் கிருஷ்ண உணர்வின் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களிடம் இருந்து ரகசியத்தை அறிய வேண்டும். இவ்வாறு அறிவது பகவானிடமிருந்து நேரடியாக கற்பதை போன்றதே.
இல்லாவிடில் மிகச்சிறந்த அறிவாளியும் குழப்பம் அடைவான். ஓகே, அப்ப இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லோகம். இதுல பார்க்கும்போது எது கர்மம், எது அகர்மம், எது விகர்மம் இல்லையா, எது செயல், எது செயல் இன்மை, எது தடை செய்யப்பட்ட செயல். இப்ப இதை எப்படின்னா அறிவுடையவர் கூட குழம்பி போகிறார்கள், பகவானே சொல்லிட்டாங்க இல்லையப்பா. அதை பகவான் இப்போ விளக்குகிறார். அது இப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல என்னன்னா இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நமக்கு ஏதோ ஒரு விளைவு ஏற்படுத்தும் இல்லையா. ஒண்ணு நமக்கு ஒரு பாவ செயல் இருக்கும், இல்லைன்னா புண்ணிய செயல் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த ரெண்டு செயல்களும் கூட என்ன ஆகும்னா இங்க நம்மை பந்தப்படுத்தும். அதுதான் இதுல பார்க்கும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பௌதீக பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவனிடம் இருந்தால் கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மம் என்பனவற்றின் வேறுபாட்டை அவன் தெளிவாக உணர வேண்டும் இல்லையா. இப்ப பௌதீக பந்தத்திலிருந்து யார் விடுதலை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன கர்மம், அகர்மம், விகர்மம் இல்லையா. கர்மா அப்படின்னாக்கா புண்ணிய செயல், விகர்மம் அப்படின்னாக்கா பாவ செயல், அதுக்கப்புறம் அகர்மம் ஆகர்மம் அப்படின்னா செயல் இன்மை. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்மம் இல்லையா, செயல். நம்ம செயல் செய்யறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு விளைவு ஏற்படுது, புண்ணிய செயல் இல்லையா. இப்ப நமக்கு சொல்றோம் நல்லது தானே, நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும், நல்லது தானே அப்படின்னு நாம சொல்லுவோம் இது. ஆனால் இங்க பகவத்கீதை படி பார்க்கும்போது அதுவும் நம்ம அந்த புண்ணிய செயல் கூட நம்மை பந்தப்படுத்துமாமா இது. அதுக்கப்புறம் விகர்மம் தடை செய்யப்பட்ட செயல், பாவ செயல், அது தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்ப இதுல பார்க்கும் போதும் எப்படின்னா இப்ப நாம இங்க என்ன சொல்றது, நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம் இல்லையா. அந்த ஒரு செயல் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏதோ ஒரு செயல் எல்லாருமே செய்துதான் ஆக வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி செயல்கள் செய்யும் போதும் ஏதோ ஒரு செயல்கள் நம்ம செய்யும் போது ஏதோ ஒண்ணு நமக்கு அந்த புண்ணிய செயல் வருது, இல்லைன்னா பாவ செயல் வருது. இந்த மாதிரி நமக்கு பிணைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு இங்க பிறப்பு இறப்பு சுழற்சி அது தொடர்ந்து நமக்கு நடைபெறுது இது இல்லையா. ரொம்ப அதிகமான பாவ செயல் செஞ்சோம்னா அதன்படி நமக்கு அதன்படியான நமக்கு பிறவியை நம்ம எடுக்கின்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி உடல் இல்லையா. இப்ப மனித உடல்லயே பார்க்கும்போது எத்தனை பேர் எத்தனை ஊனங்கள் இல்லையா. எதனால இல்லையா, ஒரே இடத்துல ஒரே மருத்துவமனையில தான் 2 குழந்தைங்க ஒரே நேரத்துல பிறக்கிறாங்க இல்லையா. ஒரு குழந்தை ரொம்ப ஏழ்மையில பிறக்குது இல்லையா, ஒரு குழந்தை பார்த்தோம்னா ரொம்ப நல்ல வசதியான ஒரு இடத்தில் பிறக்குது. என்ன இந்த ஒரு வித்தியாசம் இல்லையா. இப்ப இதுல நம்ம பார்க்க இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அவங்களுடைய கர்மா பிரகாரம் அந்த குழந்தை அந்த இடத்தில் பிறக்குது. அது பிறக்கும் போதே தெரியும் இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும், ஏன்னா இந்த குழந்தை பார்க்கும்போது நல்ல வசதியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது. இப்ப இதுதான் நடக்குது. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா இப்ப அதன்படி நம்ம செயல்கள் செய்யறோம். செயல்கள் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த விளைவுகள் ஏற்படுது. அப்ப இதுல பார்க்கும்போது பாவ செயல் தவறுன்னு தெரிந்துக்க முடியும். இப்ப புண்ணிய செயலும் நம்மளே இங்கே பந்தப்படுத்தும், திரும்ப இங்கே பிறப்பை நமக்கு எடுக்க வைக்குமாமா. ஆனா இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் செயலும் இருக்க வேண்டும், நம்மை பந்தமும் படுத்தக்கூடாது. அந்த ஒரு செயல் தான் ஆகர்மம். இதை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். பகவானே சொல்லிட்டாங்க, செயலின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். அதனால் கண்டிப்பா நம்ம இந்த குரு சீட பரம்பரையை அவர்களை அணுகும் போது மட்டும்தான் அந்த உண்மையை, அந்த ரகசியம், பகவான் ரகசியம் சொல்லிட்டாங்க, அந்த ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இப்ப இதுல பார்க்கும்போது மிருகராஜா இல்லையா, இதை நீங்க கேட்டிருப்பீங்க, நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த மிருகராஜா பார்க்கும்போது அவங்க நிறைய புண்ணியங்கள், யாரு வந்தாலும் எல்லாருக்குமே தானம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய புண்ணிய செயல்கள் அவங்க செஞ்சுட்டாங்க. செய்யும் போது என்ன ஆகுது, எல்லாருமே பாராட்டுறாங்க, நல்லது தானே அப்படின்னு ஆனால் அந்த புண்ணிய செயலே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அது அவங்களுக்கு ஒரு வேற ஒரு விதமான பிறப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணமாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, இப்ப அவங்க அவங்க இவங்க ரிஷிகளுக்கு, முனிவர்களுக்கு ஒரு பிராமணர்களுக்கு தானம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்க 10 பசு தானம் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது, இன்னொரு பிராமணருக்கும் தானம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி தானம் கொடுக்கும் போது முத நாள் கொடுத்த அந்த தானம் கொடுத்த அந்த ஒரு பசு என்ன ஆச்சாமா, அந்த பிராமணர் வீட்டுல இருந்து இந்த அரசருடைய அந்த ஒரு இதுல ஆல்ரெடி முதலே அங்கே இருந்ததுனால அந்த பசு அங்க வந்துருச்சு. அடுத்த நாள் என்ன ஆச்சு, அந்த ராஜாவுக்கு தெரியல, அரசருக்கு தெரியல. தெரியாம என்ன பண்ணாங்க,
அந்த இன்னொரு பிராமணருக்கும் அந்த பசுவையும் சேர்த்து தானம் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் இந்த பிராமணர் சொல்றாங்க, எனக்குதான் இந்த பசு தானம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பிராமணர் கிட்ட சொல்லும் போது அந்த பிராமணர் சொல்றாங்க, இல்ல இல்ல இப்பதான் எனக்கு இந்த அரசர் தானம் கொடுத்தாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேச்சுவார்த்தை. இப்ப அதனால சரி நம்ம அரசர்கிட்டயே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க அவங்க போறாங்க. இப்ப அங்க போனோம்னா அப்ப ரெண்டு பேருக்குமே சமாதானப்படுத்த முடியல. அரசர் சொல்றாங்க, இதுக்கு பதிலா உங்களுக்கு நிறைய பசுக்கள் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல இல்ல நாங்க பிச்சை எடுக்கவில்லை, தானம் தான் நம்ம வாங்குகின்றோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இப்ப இது அப்படியே நாள் போகுது. ஆனா இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த பிராமணர்களுக்கு அந்த ஒரு வாக்கை அதை அவங்களால அந்த அரசரால சரிப்படுத்த முடியாததுனால அடுத்த பிறவில ஒரு பெரிய பள்ளியாக பிறக்கின்ற அந்த ஒரு சாபம் பாருங்களேன். அந்த புண்ணியம் கூட நம்மளை பந்தப்படுத்துது. அதனால அந்த ஒரு செயல் நம்ம எந்த மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, முதல்ல அந்த பகவான் அந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க இல்லையா, சாதுர்வன்யம் மயா சிருஷ்ட குணகர்ம விபாகஜக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த குணத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய அந்த வர்ணாசிரம தர்ம முறை, அதன்படி நம்முடைய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இல்லையா, அதன்படி நம்ம அர்த்தம் தர்ம அர்த்த காம மோட்ச, ஆனா அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இல்லையா. அப்ப அதன்படி நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய தர்மம் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த குணத்துல இருந்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த தர்மத்தின் படி நம்முடைய பொருளை ஈட்டி அதன்படி நாம் அனுபவித்தோம் என்றால் நம்ம கடைசிய வீடு பேர் அடைவதற்கு நமக்கு வழிவகுக்கும். இப்ப அதன் பிறகு நம்ம இதன்படி செயல்படும் போது என்ன ஆகும்னா, நமக்கு பந்தத்தில் நாம் சிக்க மாட்டோம். அதன்படிதான் பகவான் அந்த வர்ணாசிரம தர்ம முறையை உண்டு பண்ணினார் இது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கலியுகத்துல வர்ணாசிரம தர்ம முறை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இருக்கு இல்ல அந்த மாதிரிதான் சொல்லலாம். அதனாலதான் சில பிரபுபாதர் நமக்கு தெய்வ வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா எல்லாமே பகவானோட தொடர்பு படுத்தி செய்கிறது இல்லையா. இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்மளை பந்தப்படுத்தும் இல்லையா. பந்தப்படுத்தாத செயல் மட்டும்தான் நம்ம இங்கே பௌதிக பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். அந்த ஒரு செயலை எப்படி செய்யறது அதை சில பிரபுபாதர் நமக்கு விளக்குனாங்க. இப்ப அது பகவான் இங்க விளக்குனதே தான் நமக்கு பிரபுபாதர் சொல்லி கொடுத்தாங்க. இது இப்ப இதுல பார்க்கும்போது இப்ப நம்ம செயல் செய்யறோம், அந்த செயல்லையும் நமக்கு இங்க சொல்லியிருக்கிற செயல் இன்மை ஆக்கர்மம் இது. இப்ப நம்ம அங்க செயல் செய்யறோம், இப்ப அந்த செயல்ல நம்ம விளைவில் மாட்டக்கூடாது. அதை நம்ம எப்படி செய்வது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிருஷ்ண உணர்வில் இருந்து செயல் செய்வது. நம்ம செயல் செய்யறோம், யாருக்காக செய்யறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் கிருஷ்ணருக்காக இந்த செயல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அங்க நம்ம செயல் செய்கின்றோம், ஆனா பந்தப்படுத்த முடியாது, பந்தப்படுவதில்லை. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கிருஷ்ண உணர்விலேயே இருந்து எல்லா செயல்களும் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த பந்தப்படுத்தாத நிலை, அங்க செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம், விளைவு இல்லாத செயலை நம்ம செய்கின்றோம். அதுக்கப்புறம் என்னாகும், நமக்கு பாவமும் இல்லை, அங்க புண்ணியமும் இல்லை, திரும்பி இங்க நம்ம பிறவி எடுக்க தேவையில்லை. அதுதான் இங்க பிரபுபாதர் ஃபர்ஸ்ட் விளக்கியிருக்காங்க. பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவிடம் இருந்தால் இல்லையா, இங்க இருந்து நம்ம விடுதலை அடையணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இது கர்மா என்ன அகர்மா என்ன விகர்மா என்னன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்ல நம்ம இதே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டினியூ பண்ணலாம், அது நம்மளுடைய விருப்பம். அதுதான் பகவான் இங்கே விளக்குகின்றார் கிருஷ்ண உணர்வின் செயல். இப்ப நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸ்லயும் நான் சொன்னேன், மாதாஜி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி பண்றது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்ப அதே தான் நம்ம பார்க்கும் போதும் இல்லையா, காலையில நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, நம்ம நான் பகவானுடைய நாமத்தை நான் ஜபிப்பேன் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம், இந்த மாதிரி நம்மளுடைய குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாம செய்யும் போது அங்கே நாம பகவானுடைய நாமத்தை சொல்கின்றோம் இல்லையா. இப்ப இது எல்லாமே எப்படி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல். அங்க நம்ம செயல் செய்யறோம், அங்க நமக்கு விளைவு இல்லை இல்லையா. பகவானுக்காக நம்ம எப்படி இருந்தாலும் சமைக்கிறோம், அது நான் பகவானுக்காக செய்யறேன், செய்து நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம செயல் செய்யறோம், அங்க விளைவு இல்லை. அதுதான் அப்போ நம்ம எந்த செயலையும் மாற்ற தேவையில்லை. அப்ப நம்ம செய்கின்ற செயல் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் போதும் அங்க நமக்கு எந்த விளைவும் இல்லை. அதுதான் செயல் இன்மை, அதுதான் ஆக்கர்மம். கர்மம் செயல் செய்யறோம், ஆனா நமக்கு அங்க விளைவு இல்லாத செயல். விளைவு இல்லாத செயல் தான் செயலின்மை ஆக்கர்மம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இப்ப நம்ம செய்யும் போது வேலை செய்யறோம் இல்லை, கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும், செய்யாம இருக்க முடியாது. இப்ப அதுல நம்ம பகவானுக்கு அதனுடைய ரிசல்ட் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா அது அந்த விளைவுல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவோம். ஏன்னா பகவானே 18வது அத்தியாயத்துல சொல்லுவாங்க, கண்டிப்பா நம்ம செய்யும் போதும் ஏதோ ஒண்ணு, ஏன்னா நம்ம என்ன சொல்றது,
ஏதோ ஒரு தவறுகள் கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஏதாவது ஏமாத்தணும் இல்லையா? ஏமாற்றம் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால எதுவும் தொழிலும் செய்ய முடியாது. அதனால அதெல்லாம் இருக்கு, இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். பகவானே வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் இல்லையா, அதனுடைய முடிவு எனக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டோம்னா நாம வந்து என்ன அதுல விளைவில் வந்து நீ மாட்டிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அங்க விளக்குறாங்க. அதுதான் அந்த ரிசல்ட் என்ன, நம்ம செய்யற செயல ரிசல்ட் அதை பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அது வந்து செயல் இன்மை ஆயிரும். அதுதான், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை வந்து நம்ம செய்யறதுக்காக வந்து நம்ம கண்டிப்பா வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் பகவானுடைய நித்திய சேவகன். அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் செயல்படும் போது மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்ம வந்து இங்கே விளைவில் வந்து நாம் சிக்க மாட்டோம். அப்பதான் வந்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். நாரத பாஞ்சராத்திரம் அதுல வந்து நாரத முனிவர் வந்து விளக்குறாங்க. முதல் இதுலயே ஸ்லோகத்திலேயே பார்க்கும் போதும் பதத்திலேயே சொல்றாங்க, நாம வந்து பகவானுடைய ஒரு நித்திய சேவகன். நான் வந்து உடல் அல்ல ஆத்மா இல்லையா? பகவத்கீதையிலேயே முதல் பாடம் வந்து அதுதான், நான் வந்து உடல் அல்ல ஆத்மா. ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை என்னன்னா நான் உடல் அல்ல ஆத்மா. பௌதிக வாழ்க்கைக்கு வந்து அடிப்படை என்னன்னா நான் தான் இந்த உடல், நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் பௌதிக வாழ்வின் அடிப்படை. ஆன்மீக வாழ்வின் அடிப்படை என்னன்னா நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. அந்த ஒரு ரீதியில் வந்து நம்ம செயல்படும் போது என்ன ஆகும்னா அங்க எப்பவுமே வந்து நாம் பந்தப்பட மாட்டோம் இல்லையா? இது ஈஷ உபனிஷதத்தில் இதுல முதல் மந்திரத்தில் வந்து சொல்லப்படுகிறது, ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு வந்து சொந்தமானது. அதை பகவானுடைய சேவையில் வந்து நாம் ஈடுபடுத்துறோம். வந்து இதுல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல வர நினைக்கிறேன், அருவவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இது எல்லாமே செஞ்சோம்னா எல்லாமே பந்தப்படுத்தும், இது வந்து எல்லாமே பௌதிகம், இந்த இது செஞ்சா பந்தப்படும், அது செஞ்சா பந்தப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எதுவுமே செய்யாம இருந்துருவாங்க. எதுவுமே செய்யாம இருக்கிறதும் அதுவும் ஒரு வித தவறுதான். ஏன்னா அது மனம் இயங்குது இல்லையா? அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பகவான் வந்து அதுல விளக்குவாங்க. இப்ப அதனால வந்து பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே வந்து எதையுமே வந்து ஒதுக்க மாட்டாங்க, எதையுமே வந்து செயல் இல்லாம இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பகவானுடைய சொத்து. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பகவானுடைய சேவை இதுல வந்து ஈடுபடுத்தும் போது அவங்க வந்து செயலின்மை, அவங்க எந்த விளைவுலையும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து செயல்கள் வந்து செய்வாங்க. அதுதான் இப்ப நம்முடைய உண்மையான சொரூப நிலை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆத்மாவுடைய உண்மையான நிலை ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாச, நாம் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் செயல்படும் போது கண்டிப்பா வந்து நாம் செயலின் விளைவுகளில் வந்து அதில் மாட்டிக்கொள்வது இல்லை. இப்போது நாம அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குணங்களுக்கு ஏற்ப நம்முடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதற்குரிய செயலினுடைய முடிவில் ரிசல்ட்டை வந்து பகவானுக்கு வந்து நம்ம அர்ப்பணம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து விளைவில் வந்து நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் இல்லையா? இதை தவிர என்னென்ன செயல்கள் இருக்கோ அது எல்லாமே விகர்மங்கள், தடை செய்யப்பட்ட செயல்கள் இது இல்லையா? பாவமும் இல்லை, நாம் செய்யற செயலும் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா ஆத்மாவுடைய நிலை என்னன்னா எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருப்பதுதான் இல்லையா? நம்மளால பார்த்தோம்னா ஒரு 2 நிமிடம் கூட வந்து நம்மளால வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது இல்லையா? கண்டிப்பா நம்ம செயல் செய்துதான் ஆக வேண்டும். அதனால அந்த செயல் வந்து நம்ம வந்து விளைவை ஏற்படுத்தாத செயலை வந்து நாம் செய்ய வேண்டும். இப்ப அந்த ஒரு செயல் தான் வந்து கிருஷ்ண உணர்வின் செயல். எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, அதை நாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். செயலின் ரிசல்ட் அதை நாம் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா அங்க நமக்கு வந்து பாவ செயலும் இல்லை, புண்ணிய செயலும் இல்லை இல்லையா? அப்ப அங்க செயல் இருக்கு இல்லையா? அப்ப அதனால என்ன ஆகும், நமக்கு வந்து எல்லாமே வந்து வந்து என்ன சொல்றது, இங்க பாவ செயல் இங்க திரும்பி நம்ம பிறவி எடுக்கிற மாதிரி அந்த நிலை வந்து நமக்கு வந்து வராது. அதுதான் வந்து இதுல விளக்கப்படுகிற ஸ்லோகத்துல. அடுத்ததுல பார்க்கலாம். ஸ்லோகம் 18. கர்மண்ய கர்மயகவச்சேத் அகர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேசு ச யுக்தக கிருஷ்ண கர்ம கிருத். மொழிபெயர்ப்பு: கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவன் ஆகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் இயற்கையாகவே கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுள்ளான். அவனுடைய செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்காகவே செய்யப்படுகின்றன. எனவே அவன் செயல்களின் பலன்களால் இன்புறுவதோ துன்புறுவதோ இல்லை. இதனால் அவன் கிருஷ்ணருக்காக எல்லா செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் மனித சமுதாயத்தில் புத்திசாலியாக கருதப்படுகிறான். அகர்மம் என்றால் விளைவுகளை கொடுக்காத செயல்கள் என்று பொருள். பலநோக்கு செயல்கள் தன்னுணர்வு பாதையில் தடைக்கற்களாக இருக்கும் என்ற பயத்தால்
அருவவாதி எல்லா செயல்களையும் அறவே கைவிடுகின்றான். ஆனால் பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தனது நிலையை நன்றாக அறிந்த உருவவாதியோ தன்னை கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுவதால் இத்தகு தொண்டினை செய்வதில் அவனுக்கு திவ்யமான ஆனந்தம் கிடைக்கிறது. இம்முறையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சொந்த புலன் நுகர்ச்சியில் விருப்பமற்றவர்கள் என்று அறியப்படுகின்றனர். கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்னும் உணர்வு செயலின் எல்லா விதமான விளைவுகளில் இருந்தும் ஒருவனை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. இதுதான் இல்ல, இந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் செயல்பட வேண்டும். அப்படின்னா கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்னும் உணர்வு செயலின் எல்லா விதமான விளைவுகளில் இருந்து ஒருவனை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. இது இல்லையா ஒரு சின்ன உதாரணம். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா, நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்ப பார்க்கும்போது திடீர்னு ஒரு வீடு எரியுது இல்லையா, திடீர்னு ஏதோ ஒரு குடிசை இருக்கு, அதை அப்படி பற்றி எரியுது. அப்ப இப்ப எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே சும்மா பார்ப்பாங்க இல்லையா. இப்ப நாமளும் பார்ப்போம். இதே அந்த வீட்டின் உரிமையாளர் இல்லையா, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ என்னுடைய வீடு இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா. இப்ப அங்கேயும் வீடு எரியுது இல்லையா, ஒரே இடத்துலதான் அவங்க வீடு எரியுது. இப்ப அது அவங்களுக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி சொல்றாங்க, இது நம்முடைய வீடு முதல்ல இருந்தது, இப்ப இது நம்முடைய வீடு இல்லை, நம்ம எப்பவே இது வித்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த முதல்ல இருந்த அந்த மனக்கவலையில இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க இல்லையா. அப்பவும் வீடு எரியுது இல்லையா, அதுக்கப்புறமும் எரியுது. ஆனா என்னாச்சு, முதல்ல இருந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி இருந்தது, இதுதான். இப்ப முதல்ல இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னுடைய வீடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு, அவங்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து அவங்களுக்கு வெளியே வந்துட்டாங்க. இப்ப இதுதான் அங்கே ஒரு நம்ம பற்றுதலோட இது என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒரு பந்தப்பட்ட நிலை ஏற்படுது. இதே இது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் என்ன ஆகுது, நமக்கு அங்க வருத்தம் இல்லை இல்லையா. இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப நம்ம இங்க ஒவ்வொரு செயலும் செய்யும் போது எல்லாமே பகவானுடைய சொத்து. நான் இங்க இந்த செயல்கள் செய்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய கடமை, என்னுடைய நிலை நம்ம பகவானுக்கு சேவை செய்வது. அதுதான். இப்ப எதன் மேல அதிகமாக நம்ம பற்றுதல் வைக்கிறோமோ அதன் மூலமாக நமக்கு அந்த துன்பம் தான் ஏற்படும். இது இப்ப இந்த ஒரு கதை நம்ம பார்க்கலாம், சித்திரகேது ராஜாவுடைய கதை. நம்ம கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சுருக்கமா மட்டும் சொல்லிடுறேன். இப்ப அந்த ராஜாவுக்கு என்னன்னா நிறைய எல்லா வசதியும் இருக்கு, நாட்டு மக்கள் எல்லாமே அவங்க சொல்படி கேட்கிறாங்க, எல்லாமே ஆட்சி எல்லாமே கரெக்டா நடக்குது, எல்லாமே சரியான ஒரு நிலையில் இருக்கு. ஆனா பகவான் எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டா சரியாக கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு குறை வைத்து நம்ம பகவானை நினைக்கின்ற மாதிரி பகவான் நிலையை சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்துவார். அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு, சித்திரகேது ராஜாவுக்கு என்னன்னா, அவங்களுக்கு எல்லா வசதியும் எல்லாமே இருந்தும் நிறைய மனைவிகள் இல்லையா, ஒரு 1,00,000 மனைவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். அப்படி அந்த அளவுக்கு மனைவிகள் இருந்தும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அதனால அரசருக்கு என்னன்னா ஒரு வருத்தம் இல்லையா, நமக்கு எவ்வளவு இருந்தாலும் எது இல்லையோ அதன்படி வருத்தம். அதன்படி அதே மாதிரி சித்திரகேது ராஜாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு, ஐயோ எனக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முனிவர் அங்க வர்றாங்க, ஒரு ரிஷி வர்றாங்க. இப்ப அங்கிரா ரிஷி. அப்ப அவங்க வரும்போது கேக்குறாங்க எல்லாருமே ஏன்னா ஒரு அரசர் சந்தோஷமா இருக்கணும்னா எந்த மாதிரி இருக்கணும், அது எல்லாமே ரிஷி வினவுறாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா என்ன ஒன்னே ஒரு குறை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப உனக்கு குழந்தை கிடைச்சிருச்சுன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அந்த அங்கிரா ரிஷி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாங்க. சரி ஓகே, அப்ப நீ என்ன பண்ணுனா ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வா, நான் அதை பாயாசமா மாற்றி குடிக்கிறேன், உனக்கு எந்த மனைவி பிரியமோ அந்த மனைவிக்கு கொடுத்தேன்னு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையால் உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், ரெண்டுமே சொல்றாங்க. ஆனா அந்த அரசருடைய காதல இன்பம் மட்டும்தான் விழுகுது, துன்பம் விழல இல்லையா. நம்மளும் அந்த மாதிரிதான் இல்லையா, நமக்கு இன்பம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாமே இங்க பௌதிக உலகம் பொறுத்தவரை ரெண்டுமே இருக்கு இல்லையா, இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. இது இப்ப நான் ரீசெண்டா அந்த ஒரு நிலை நான் அனுபவிச்சேன் இல்லையா. ஒரே மாதத்துல எனக்கு ஒரு அந்த பாவச் செயல்கள் அனுபவிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தேன், புண்ணிய செயல்கள் அனுபவிக்கின்ற நம்ம எதையும் தேடி போகல, ஆனா அது தானாவே வருது இல்லையா. அப்ப அதை நம்மளால உணர முடியுது, ஓ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம படிக்கின்றோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்திலே
அது வந்து நடக்குது. அது வந்து என்ன சொல்றது, ரியலைஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி வந்து சொல்லும் போது ராஜாவுக்கு இன்பம் மட்டும்தான் வந்து காதல விழுகுது, துன்பம் வந்து விழல. ஓகேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம், ஏன் எனக்கு குழந்தை வரது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிருத்தகீர்த்தி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு வந்து கொடுக்குறாங்க. வந்து என்னாச்சு, ஒரு ரிஷியுடைய அந்த ஒரு இதனால ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து 10 மாதம் கழிச்சு வந்து பிறக்குது. இப்ப பிறந்த உடனே வந்து என்னதுன்னா, அரசருக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம், அந்த மனைவி மேல வந்து நிறைய பிரியம். ஆனா மற்ற மனைவிகளை வந்து என்ன சொல்றது, கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இப்ப போனா ஒரு இத அலட்சியமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பாக்குறதுனால எல்லா மனைவிகளுக்கும் ஒரு வருத்தம். ஐயோ, எந்த எந்த மனைவிக்கு மட்டும் குழந்தை இருக்கிறனால எங்களை வந்து அரசர் வந்து இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனைவிகளும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா, மீட்டிங் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, வந்து நாம வந்து இந்த குழந்தையை கொண்டுட்டோம்னா இல்ல அந்த மனைவி நம்மளுடைய நிலைதான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி அந்த குழந்தைய வந்து கொன்றலாம், யாரு சொன்னாங்களோ நீயே போய் கொள்ளு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு வந்து என்னது 5 வயது ஆகும்போது போய் அந்த குழந்தைய வந்து சரி அவங்க வந்து தூக்கி வந்து கொஞ்சறதுக்காக போறாங்க. சரி அந்த மனைவி என்ன நினைக்கிறது, சரி குழந்தை இல்லையா, அதனால என்னுடைய குழந்தைய வந்து அவங்க கொஞ்சறாங்க, கொஞ்சட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது விஷமும் கலந்து கொடுத்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் பார்க்கும்போது காலையில நேரம் வந்து குழந்தை வந்து எந்திரிக்கல. சரி ஒரு குழந்தை தானே மெதுவா எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குழந்தை வந்து இறந்து இருக்கு. அரசருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு என்னன்னே தெரியல அரசருக்கு. கிட்டத்தட்ட அந்த உயிர் போற அந்த ஒரு நிலைக்கு வந்து அந்த அரசர் வந்த உடனே வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப வருத்தம், ஐயோ அந்த குழந்தைக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த வழியா வந்து அங்கிரா ரிஷி நாரத முனிவரை வந்து கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப அந்த மாதிரி வரும்போது பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் என்னடா ரொம்ப என்ன ஏதாவது ஒண்ணு இது அப்படின்னாக்கா இந்த கடையில மூடிடுவாங்க இல்லையா, பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கேயும் வந்து எல்லாமே வந்து மூடிட்டாங்க. அதனால வந்து கேக்குறாங்க என்ன இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க அரசருடைய மகன் வந்து இறந்ததுனால எல்லாருக்குமே வந்து லீவ் விட்டாச்சு அப்படின்னு சொல்லி வந்தா. சரி அப்ப நாரத முனிவர் அங்கிரா ரிஷி அந்த அரண்மனைக்கு உள்ள வர்றாங்க. இப்ப அங்க வந்த பிறகு அங்கிரா ரிஷி வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வந்து அரசர் வந்து கேக்குறாங்க, யாரு நீங்க அப்படின்னு சொல்லி. பாரு, நான் தான் குழந்தையை வந்து கொடுத்தேன், என்னைய வந்து மறந்துட்டாங்க. மாயை அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லையா. அப்ப இதுதான் நம்முடைய நிலை இல்லையா. நம்ம வந்து நல்லது செய்தது நமக்கு மறந்துடுறோம். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இப்ப அதுதான் நம்ம இங்க வந்து இங்க இருக்கின்ற நம்மளுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப ஆபத்தான நிலையா. வந்து ஒவ்வொரு அடியும் வந்து ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கு. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, நான் இங்க வந்து ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப சேஃபா இருக்கேன், ரொம்ப நலமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இந்த மாய சூழ்நிலை வந்து நம்மளை வந்து நினைக்க வைக்குதான். பாருங்களேன், அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நாம வந்து இருக்கின்றோம். நாம வந்து இங்க துன்பத்துல இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரியாத அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் இருக்கின்றோம். அந்த ஒரு நிலை. இப்ப மாயா வந்து எந்த அளவுக்கு வந்து வளமாக இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி வந்து சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, நான் தான் குழந்தையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நாரத முனிவர் வந்து அங்க பேசுறாங்க. அப்ப இல்லையா, அப்ப வந்து பேசும்போது நீ ஒரு அரசர் இல்லையா, நீ ஒரு ஒரு அரசராக இருந்துட்டு இந்த ஒரு நிலைக்காக, ஏன்னா மரணம் எல்லாருக்குமே வந்து பொதுதானே, இப்ப வந்து இதுக்காக வந்து நீ வந்து அழலாமா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து அந்த அரசர்கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன்னா ரொம்ப துன்பத்துல இருக்கும் போதும் உபதேசங்கள் வந்து அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் நம்மளால பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப துன்பத்துல இருந்தாலும் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க பௌதிக உலகத்துல வந்து தேவர்கள் கூட வந்து பிறக்க ஆசைப்படுவாங்களாமா. ஏன்னா ரொம்ப இன்பமா இருக்கும்போது அங்க நம்மளால பக்தி பண்றதுக்கு ரொம்ப கடினம் இல்லையா. தேவலோகத்துல பாருங்களேன், இன்பம் ரொம்ப அனுபவிக்கின்ற இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அங்க வந்து பக்தி ஈஸியா வந்து பண்ண முடியாது இல்லையா. நம்ம வந்து ஒரு கஷ்டம் வரும்போதுதானே நம்ம வந்து நம்மளால நினைக்க முடியும். இதே பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான துன்பத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்டையும் போய் நம்ம சொன்னோம்னாலும் அவங்களாலையும் பக்தி பண்ண முடியாது இல்லையா. கீழ லோகம் அதனாலதான் நம்ம இருக்கிறது மத்திய லோகம். இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்தது. அதனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதனால பக்தி பண்றதுக்கான ஒரு சாதகமான இடம் வந்து இங்க வந்து இருக்கு. அதனால தேவர்கள் கூட என்ன பண்ணுவாங்களாமா, இங்க வந்து பிறக்கிறதுக்காக வந்து ஆசைப்படுவாங்களாமா. ஏன்னா இங்க இருந்துதான் ஆன்மீக உலகத்துக்கு வந்து போறதுக்கான அந்த ஒரு துவாரம் இல்லையா. அதனால நமக்கு இந்த ஒரு பாக்கிய நிலை வந்து இருக்கு. அதுலயும் வந்து பாருங்களேன், ஒரு ஆன்மீக குருவை நம்ம சந்தித்து இல்லையா, அதையும் நமக்கு கிடைக்கிறது ஒரு பாக்கியம் இல்லையா. பிரம்மாண்ட பிரமிதே போன பாக்கியவான் ஜீவா, அந்த ஒரு பாக்கியவான் ஜீவனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும். இப்ப அந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா. பக்தர்களுடைய சங்கம் அப்படின்னு சொல்லி சாதாரணமானது கிடையாது. இப்ப அந்த ஒரு சங்கம் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து திரும்பி பகவான் கிட்ட போறதுக்கான எல்லா ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா. பிரபுபாதருடைய அந்த ஒரு கருணையால் வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி
இதை உபயோகித்து நாம் திரும்பி இந்த பௌதிக துன்பம் இந்த உலகத்திலிருந்து திரும்பி வராத அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஓகே, நம்ம இங்க வரலாம், கதைக்கு வரலாம். இப்ப அந்த மாதிரி வந்து அப்ப அந்த அங்கிராட்சி வந்து சொல்றாங்க, நான் வந்து உனக்கு அப்பவே சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தையோட உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும் அப்படின்னு சொல்லி, நீ வந்து இன்பம் மட்டும்தான் வந்து கேட்ட, துன்பம் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி அப்ப வந்து அந்த முனிவர் வந்து சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் எவ்வளவு உபதேசங்கள் சொல்லியும் அரசருடைய இதுல வந்து காதுல வந்து ஏறல, இந்த உபதேசங்கள் எல்லாமே வந்து ஏறல. அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. இங்க நாரத முனிவர் இல்லையா, தூய பக்தர். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி உனக்கு வந்து இந்த குழந்தை திரும்ப உயிரோடு வந்ததுன்னா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, நாரத முனிவர் அவங்களுடைய கருணையினால அந்த குழந்தையின பக்கத்துல போய் சொல்றாங்க, ஆத்மாவே நீ வந்து அற்ப ஆயுளோட வந்து போனதுனால நீ வந்து திரும்ப இங்கே வந்து இந்த உடல்ல வந்து நீ திரும்ப இருக்கின்ற அந்த மீதி இருக்கின்ற அந்த ஆயுட்காலத்தை வந்து இங்க வந்து நீ வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து இல்லையே நாரதமுனியுடைய அந்த ஒரு வார்த்தையால அந்த குழந்தைக்கு திரும்ப உயிர் வந்து வருது. அது வந்த உடனே பாருங்க, இல்லையே நாரத முனிவர் அவங்களுடைய கருணையால அந்த குழந்தை வந்து ரொம்ப ஞானத்தோட பேசுது. என்ன சொல்லுதாமா, அந்த குழந்தை 5 வயது சிறுவனாக இருந்தாலும் வந்து அது அந்த குழந்தை எந்திரிச்ச உடனே வந்து முதல் பேச்சு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாரத முனிவரை பார்த்து, நாரத முனிவரே, நான் உங்களுக்கு உங்களுடைய தாமரை திருப்பாதத்துல என்ன அபராதம் செய்தேன், ஏன் வந்து எனக்கு திரும்ப இந்த உடல்ல வந்து என்ன வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பேசுதாமா. இப்ப அது பேசின உடனே வந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க, என்னமோ நீங்க வந்து என்னுடைய அப்பா வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இதுதான் என்னுடைய குழந்தை, நான் எவ்வளவு செல்லமா வந்து வளர்த்தேனே அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசர் வந்து சொல்றாங்க, நான் தான் உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த குழந்தை வந்து பேசுதாமா, நீங்க எந்த பிறவியில் வந்து எனக்கு அப்பாவா இருந்தீங்க இல்லையா. அப்ப வந்து மரணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துருவோமா, அதுதான் வந்து மரணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த குழந்தை வந்து மறந்துருச்சு. இப்ப அந்த மறந்தோடனே நீங்க எந்த பிரிவுல வந்து எனக்கு அப்பாவா வந்து இருந்தீங்க, நான் வந்து ஒரு பிரிவுல வந்து ஒரு தேவனாக இருந்தேன் இல்லையா, ஒரு பசுவாக இருந்தேன், இந்த மாதிரி பற்பல பிறவிகள் வந்து நான் இருந்தேன். இப்ப எல்லா பிரிவிலும் எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, அப்ப நீங்க எந்த பிரிவுல அப்பாவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அரசருக்கே வந்து புரியுதாமா. அப்பதான் தெளிவாகுது அரசருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓகே, நான் பகவானுடைய சேவையில் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அரசரால வந்து புரிந்து கொள்ள முடியுதாமா. அதனால ஒரு ஏதோ ஒரு இதுல வந்து நம்ம வந்து அதிகமான பற்றுதல் அதை நம்மளே வந்து துன்பப்படுத்தும். அதுதான். அதனால வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுலையும் வந்து நான் பற்றுதல் இல்லாம செயல்பட வேண்டியது அவசியம். அதை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும். நம்ம சொல்றது ரொம்ப எளிதுதான், ஆனா அதை வந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே நமக்கு வந்து சொந்தமானது கிடையாது. ஆனா தூய பக்தர்கள் இந்த ரகசியத்தை வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெளிவா வந்து புரிஞ்சிருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில வந்து அவங்க ஈடுபடுத்திடுவாங்க. இது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லும் போது, இப்ப பக்தர்கள் இல்லையா, அப்ப அவங்க வந்து செயல்கள் வந்து செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லும் போது, இப்ப வந்து அவங்க வந்து புத்தக விநியோகத்திற்காக வந்து போறாங்க. இந்த மாதிரி போகும்போதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து ஒரு 3-4 மணி நேரம் வந்து அவங்க புத்தக விநியோகத்துக்கு அந்த ஒரு சேவையிலேயே வந்து அவங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் எவ்வளவு நேரம் பண்ணியும் எந்த ஒரு புத்தகமும் வந்து அவங்களுக்கு வந்து விற்பனை ஆகவே இல்லை. இப்ப இது வந்து அவங்க அவங்க டைம் அந்த 4 மணி நேரம் வந்து அவங்க வந்து பண்ணது எல்லாமே வேஸ்டா இல்ல வந்து உபயோகமா? உங்களுடைய புரிந்துணர்வு யாராவது வந்து ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்ப வந்து ஒரு பக்தர் வந்து புத்தக விநியோகத்துக்காக வந்து போறாங்க, அதாவது சொல்லுங்க. ஓகே, இல்ல நான் இன்னொரு தடவை கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, இப்போ ஒரு பக்தர் வந்து 4 மணி நேரம் வந்து புத்தக விநியோகத்துக்காக வந்து அங்கே போறாங்க. ஆனா போய் எந்த புத்தகமும் வந்து சேல் ஆகல. அதனால அவங்களுக்கு அது உபயோகமா இல்ல உபயோகம் இல்லையா, வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி அந்த ஒரு நம்பிக்கை சொல்றீங்க? வேற வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட் பிரபு, கரெக்ட் பிரபு, அதுதான் இல்லையா. அப்ப வந்து அவங்க
இங்க இங்க சொல்லி இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதுல வந்து அவங்க பட்டுதல் இல்லை இல்லையா. அவங்க செய்யறது எல்லாமே யாருக்காக செய்யறாங்க? கிருஷ்ணருக்காக செய்யறாங்க. அதுதான் அவங்க வந்து அதுல வந்து நமக்கு என்ன இன்பம் வந்தாலும் ஓகே, துன்பம் வந்தாலும் ஓகே, ரெண்டுமே அவங்களை வந்து பாதிக்காது. ஏன்னா அவங்க செய்யற செயல் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்காக செய்யறாங்க. அந்த 4 மணி நேரம் அவங்க போனாங்க. ஆனா வந்து அவங்க வந்து யாருக்காக செஞ்சிருக்காங்க? பகவானுக்காக. எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா. நான் கிருஷ்ணருக்காக செய்யறேன். அவங்க புத்தகம் வாங்கலாம் அப்படின்னாக்கா அது அவங்களுடைய இது இல்லையா. இப்ப இதே வந்து இன்னொரு உதாரணம் சொல்லும் போது பிரபுபாதர் வந்து சொல்லுவாங்க, இப்போ ஒரு பக்தர்கிட்ட வந்து டொனேஷன் தானம் கேட்கறதுக்காக போறாங்க. இந்த மாதிரி இப்ப வந்து ஜென்மாஷ்டமி வருது இல்லையா. இப்ப இதுக்காக வந்து நீங்க வந்து ஏதாவது நன்கொடை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறதுக்காக வந்து போறாங்க. இப்ப அங்க போகும்போதும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நன்கொடை வந்து கொடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து இப்ப கொடுக்கலனாலும் அதுவும் வந்து அது கிருஷ்ண உணர்வு செயல் தான். நான் பக்தர்கள் வந்து கிருஷ்ணருக்காக முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா அந்த குடிக்கின்ற நபர் வந்து அவங்க உள்ள இருந்து பகவான் வந்து அனுமதி கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த சேவை வந்து வாய்ப்பு கிடைக்கும். பிரபுபாதர் வந்து இதுதான் வந்து சொல்றாங்க. இப்ப கிருஷ்ண உணர்வுல இருந்து செய்யற செயல் வந்து நமக்கு வந்து தோல்வி அடைந்தாலும் அதில் வந்து எந்த இழப்பும் இல்லை. அதுதான் இல்லையா. அப்ப இதே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பௌதிக உலகத்துல இங்கே வந்து நம்ம செய்யறோம் இல்லையா. ஆனா அது என்ன செயலாகும்? மரணத்தோட எல்லாமே முடிச்சிடும் இல்லையா. இந்த பிரிவில் வந்து நம்ம மருத்துவ கல்லூரியில 2 வருடம் படிச்சுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு தொடர முடியல. அடுத்த பிரிவில் வந்து நான் 2 வருடம் முற்பிரிவில் படிச்சுட்டேன், 3வது வருடத்துல இருந்து படிப்பேன்னா முடியுமா? முடியாது இல்லையா. ஆரம்பத்துல இருந்தே தொடங்க வேண்டும் இல்லையா. அப்ப இதே வந்து ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் நம்ம எங்க விட்டோமோ அங்கிருந்து நம்ம தொடங்க முடியும். அந்த ஸ்வல்பம் தர்மஸ்ய சரி இது ஸ்லோகம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்ப அது என்னன்னா, நம்ம சிறிது அளவுக்கு செய்தாலும் கூட என்ன ஆகும்னா நம்ம வந்து மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்ம பாதுகாக்கும். ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகத்தோ பயா அப்படின்னு சொல்லி நம்ம சிறிதளவு செஞ்சிருந்தாலும் கூட அந்த ஒரு இது வந்து நம்மளை வந்து மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்ம பாதுகாக்கும். கண்டிப்பா வந்து நம்ம இந்த மனித பிரிவிலிருந்து கீழே விழமாட்டோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்ப இதுதான் இப்ப வந்து என்னன்னா, இப்ப அது இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இப்ப வந்து கிருஷ்ண உணர்வுல இருந்து செய்யறவங்க வந்து அதுல வந்து அவங்க செய்யும் விளைவுகளில் இன்புறுவதும் இல்லை, துன்புறுவதும் இல்லை. நான் கிருஷ்ணருக்காக செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். நான் 4 மணி நேரம் கிருஷ்ணருக்காக செலவிட்டேன் இல்லையா, 5 மணி நேரம் நான் கிருஷ்ணருக்காக செலவு செய்தேன். இதுதான் இப்ப நம்ம வந்து பகவானை பற்றி வந்து பேசுகின்றோம் இல்லையா. பகவான் சொன்ன வார்த்தை அதை வந்து நம்ம விவாதிக்கின்றோம். இப்ப இந்த ஒரு செயல் வந்து என்னது? கர்மமா, அகர்மமா, விகர்மமா? இது வரைக்கும் நீங்க கிளாஸ் வந்து புரிஞ்சிருந்தா நீங்க சொல்லிருவீங்க. அகர்மா. ஓகே, அகர்மா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, இப்ப இதுதான் இல்லையா. இப்ப நம்ம செய்யற செயல் வந்து அகர்மம். இங்க வந்து நம்ம செயல் இருக்கு, ஆனா எந்த விதமான ஒரு விளைவும் வந்து இல்லை. இது இப்ப இதுதான் நம்ம வந்து செய்யற செயல்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆக்கர்மமா செய்யறோமா? காலையில இருந்து நம்ம நைட்டு வரைக்கும் செயல் செய்கின்றோம். இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நாம வந்து பாக்கணும், யோசிக்கணும். ஆனா நம்ம வந்து அதெல்லாமே வந்து யோசிக்கிறதே இல்லை. அதனால என்ன பண்றோம்னா நம்ம எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால என்ன பண்றோம்னா அந்த செயலோட ரிசல்ட் பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகும்? அகர்மமாக வந்து மாறிவிடும். அதுதான் ரொம்ப ஈஸி. பகவான் என்ன சொல்றாங்க? வந்து சர்வதர்மான் பரிதேஜ்ய மாமியக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியும் மோக்ஷயிஸ்யாமி மாசுச்சர இல்லையா. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாது இல்லையா. யார் ஒருவர் வந்து பகவானுடைய நாமத்தை இல்லையா பகவானுடைய பக்தி சேவையை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அது இது வரைக்கும் நம்ம வந்து ஏன்னா பற்பல பிறவிகள் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் பகவான் அழித்து விடுகிறார் இல்லையா. திரும்ப நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து பாவங்கள் செய்யக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பகவானுக்கான கிருஷ்ண உணர்வின் செயல்கள் செய்யும் போதும் அங்க எந்த விதமான விளைவு இல்லாத செயல்களாகவே வந்து நாம செய்கின்றோம். அப்ப நாம இங்க பந்தப்பட தேவையில்லை, திரும்ப நாம இங்க பிறவி எடுப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அதுதான் இப்ப நம்ம அந்த செய்யற செயல்கள் எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து ஆக்கரமாக வந்து மாறிடுது. இதை வந்து நம்ம புரிந்து கொள்ளது பகவான் இங்க சொல்றாங்க ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த சீட பரம்பரையை அணுகும் போது மட்டும்தான் இதனுடைய ரகசியத்தை வந்து புரிந்து கொள்ள முடியும் சொல்றாங்க இல்லையா. இதுல சொல்லும் போது பாருங்க, கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே, இதை வந்து விளக்குவது ரொம்ப ரொம்ப கடினம். இது புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து இங்க அருவவாதி சரி
அருவவாதி எப்படி செய்யறாங்கன்னா, ஐயோ வளநோக்கு செயல்கள் இது எல்லாமே செஞ்சோம்னா ஏதோ ஒரு விளைவுல வந்து நம்ம மாட்டிக்குவோம், அதனால நான் என்ன பண்றேன்னா நான் எந்த செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருவவாதி வந்து நினைக்கிறாங்க. ஆனா வந்து என்ன ஆகும்னா, அந்த மாதிரி நம்ம நினைச்சாலும் மனசுல வந்து ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? மனசு வந்து எப்பவுமே இயங்கும். வெளிப்படையாதான் நம்ம வந்து எதுவுமே இயங்கலைன்னா மனசு இயங்கத்தான் செய்யும். இப்ப அதுலயும் வந்து விளைவு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து நம்ம புரிந்து கொள்வது, பகவான் நீங்க சொல்லியிருக்கும் போது கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் கண்டிப்பா விளக்குறது ரொம்ப கடினம் தான். இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நம்ம வந்து பார்த்தா எப்படின்னா, இப்ப வந்து 2 நபர் வந்து கோயிலுக்கு வந்து வர்றாங்க இல்லையா? அப்ப அங்க வரும்போதும் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா நல்ல வசதியானவர், நல்ல கோடிக்கணக்கான சொத்து எல்லாமே வந்து இருக்கு. இப்ப இதுலயே பார்க்கும் போதும் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையில் இருப்பவங்க, டெய்லி வந்து அவங்க கூலி வேலை செய்து அவங்க வந்து வாழ்க்கையை வந்து நடத்துறவங்க, அந்த மாதிரி இருக்கும் போதும் அந்த நபர் வர்றாங்க கோடீஸ்வரர். அவங்க வந்து பகவானுக்கு அந்த உண்டியல்ல பணம் போடுறாங்க, பகவானுக்கு வந்து நன்கொடையா வந்து ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க, ஒரு 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனா வந்து இங்க பார்த்தோம்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். இருந்தாலும் ஓகே நான் பகவானுக்காக என்னுடைய உழைப்புல இருந்து நான் கொடுக்குறேன், அவங்களும் 100 ரூபாய் தான் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப பகவான் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக இது வந்து நான் சொல்ல வரேன் இல்லையா? ஆனா இருந்தாலும் அவங்க கொடுக்கறது அவ்வளவுதான். ஆனா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையில் இருந்தாலும் நான் பகவானுக்காக செய்கின்றேன் இல்லையா? இப்ப இதுதான், இப்ப அந்த மனநிலை தான் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இப்ப நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த மாதிரி செய்யறோம், அதைதான் வந்து அதனால இந்த செயலை இதை வந்து நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். எப்படின்னு சொல்லி நம்மளால தெரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான், அதனால அதை புரிந்து கொள்ள கண்டிப்பா இந்த சீடர் தொடரை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிறது எதையுமே ஒதுக்குறது இல்லை, எல்லாமே பகவானுடைய சொத்து, ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுடைய சொத்து நினைச்சு, நான் பகவானுடைய நித்திய சேவகன் நினைச்சு எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் வந்து செய்யறாங்க. இப்ப எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணி வந்து செய்யறாங்க. அதுதான் இப்ப இந்த மாதிரி நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்னும் உணர்வின் மூலமாக நம்ம செயல்படும் போது செயலின் எல்லா விதமான விளைவுகளில் இருந்தும் ஒருவனை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. அதுதான் அந்த ஒரு மனநிலையில் நான் உடலல்ல ஆத்மா, ஆத்மாவின் உண்மையான சொரூப நிலை வந்து நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வில் இருந்து நாம், அதாவது கிருஷ்ண உணர்வில் இருந்து நாம் செயல்படும் போது செயலின் விளைவுகளால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். ஒரு ஸ்லோகம் மட்டும் படிச்சுட்டு முடிச்சுப்பேன். ஸ்லோகம் 19. எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தப்த கர்மானம் தம் ஆகூக பண்டிதம் புதாக. மொழிபெயர்ப்பு. யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலன் முகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். பொருளுரை. கிருஷ்ண பக்தனின் செயல்களை பூரணமான அறிவுடையோர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தன் புலனுகர்ச்சிக்கான எல்லா வித விருப்பங்களிலிருந்தும் ஈடுபட்டுள்ளான். எனவே பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டனாக இருப்பதே எனது சொரூப நிலை என்னும் பக்குவ அறிவால் அவனது தனது செயல்களின் விளைவுகளை எரித்து விட்டவனாக கருதப்பட வேண்டும். ஞானத்தில் இத்தகு பக்குவ நிலையை அடைந்தவன் உண்மையான பண்டிதன் ஆவான். இறைவனுடனான நித்திய தொண்டினை பற்றிய அறிவினை வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இத்தகு நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும் செயலின் எல்லா விளைவுகளையும் அது எரித்துவிடும். அதான் இப்ப இது ஒண்ணுதான். இங்க பகவான் எப்படி சொல்றாங்கன்னா, யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலன் நுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். இப்ப வந்து இது என்னன்னா, நான் வந்து இந்த உடல், நான் தான் அனுபவிப்பாளன், அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் வெளியே வந்து நான் உடலல்ல ஆத்மா, ஆத்மாவினுடைய உண்மையான சொரூப நிலை வந்து பகவானுக்கு சேவகம் செய்யறது, அந்த ஒரு மனநிலை நாம திரும்ப 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 நினைவுபடுத்தி கொள்ளும் போது என்ன ஆகுது, அந்த ஒரு அறிவின் மூலமாக என்ன ஆகுமாமா, அந்த ஒரு ஞானம் வந்து என்ன ஆகுமா, நெருப்பு போல் நமக்கு வந்து செயல்பட்டு செயலின் எல்லா விளைவுகளையும் அந்த ஒரு ஞானமே எரித்து விடும். பகவான் அப்படிதான் வந்து இங்கே சொல்றாங்க. அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். பிரபுபாதன் கீழே வந்து இங்க எழுதுறாங்க, இறைவனுடனான நித்திய தொண்டினை பற்றி இவ்வறிவினை வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இத்தகு நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும் செயலில் எல்லா விளைவுகளையும் வந்து எரித்துவிடும். இதுதான் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து நாம் நினைக்க வேண்டும். நமக்கு வந்து பாருங்களேன், நம்ம வந்து நிறைய சூழ்நிலைகள் வந்து நாம் கடந்து வரணும் இல்லையா, காலத்தினால் வந்து கடந்து வரும். ஒரு சில நேரங்கள் நமக்கு என்ன ஆகும்,
ரொம்ப நமக்கு எதிர்பார்க்க முடியாத துன்பங்கள் வந்து ஏற்படும் இல்லையா? அப்ப அந்த ஒரு மனநிலையில் வந்து நான் வந்து உடல் அல்ல ஆத்மா. இந்த இந்த சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலை எனக்கு ஏதோ நான் ஒரு விதத்தில் அந்த பாவங்கள் வந்து நான் செய்திருக்கின்றேன், அதனாலதான் எனக்கு இந்த துன்பம் வருது. ஆனா இது நிரந்தரம் வந்து கிடையாது, இது வந்து இன்னும் மாறும், எதுவும் நிரந்தரம் இல்லை. பகவான் வந்து சொல்லுவாங்களே, சீதோஷ்ண சூக துக்கதா மாத்ரா ஸ்பர்சாஸ்து கவுந்தேயே மாத்ரா ஸ்பர்சாஸ்து கவுந்தேயே ஸ்லோகம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அது ஆகமா பாயினும் அனித்யாஸ்தாம் ஸ்திதி சக்ஷுவ பாரத அப்படின்னு சொல்லி முடியும். அது என்னன்னா எதுவுமே நித்தியமானது கிடையாது இல்லையா? பருவ காலங்கள் வந்து எப்படி தோன்றி மறையுதோ இப்போ அதே மாதிரிதான் நம்முடைய இன்பமும் துன்பமும் தோன்றி மறையுது. அதனால வந்து நீ அது வந்து பாதிக்கப்படாமல் கற்றுக்கொள்வாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் அந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும். நமக்கு வந்து ரொம்ப துன்பம் வரும்போது நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்து நல்ல நிலையில் நார்மலா போகும்போது நம்ம நினைச்சுக்கோ, ஓகே நான் பகவானுடைய நித்திய சேவகன், நான் பகவானுக்கு சேவை செய்யணும், அது எல்லாமே நம்ம கரெக்டா போகும். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம எந்த மனநிலை வெளிப்படுத்துகின்றோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு நிலையிலும் நம்ம வந்து நான் பகவானுடைய நித்திய சேவகன், இந்த ஒரு துன்பமயமான சூழ்நிலை வந்து எனக்கு நிரந்தரம் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் இந்த சூழ்நிலையில் எனக்கு உருவாக்குகிறார், என்னை தூய்மைப்படுத்துவதற்காக. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை வந்து மாறும், நான் ஆன்மீகத்தில் முன்னேறுவேன், பகவானுடைய உறவு வந்து எனக்கு இன்னும் பலப்படும். அந்த ஒரு மனநிலையில் வந்து நாம் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம அடுத்த நிலைக்கு வந்து முன்னேறி போவோம். பகவானுடைய கருணையா அந்த சூழ்நிலையை நம்மளால் தாண்ட முடியும். எப்படி இருந்தாலும் அது கடந்துதான் போகும். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையை நாம் எந்த மனநிலை வெளிப்படுத்துகின்றோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அதே பார்த்தோம்னா ஒரு சில நேரம் என்ன ரொம்ப நமக்கு ஆனந்தம், நம்மளால எதிர்பார்க்க முடியாத ஆனந்தம் கூட நமக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படும். அந்த ஒரு நிலையில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் நிரந்தரம் வந்து கிடையாது. ஆனா பக்தர்கள் இந்த ரெண்டு விதத்திலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரியான ஒரு மனநிலையில் வந்து இருப்பாங்க, புரிந்து கொள்வாங்க. ஓகே, அதுவும் நிரந்தரம் இல்லை, இதுவும் நிரந்தரம் இல்லை. ஏன்னா இங்க பௌதிக உலகத்தை பொறுத்தவரையிலும் இன்பமும் துன்பமும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை. எது அந்த ஆனந்தம் அப்படின்னு சொன்னோம்னா எது நிரந்தரமாக இருக்கோ அதுதான் ஆனந்தம். இந்த பௌதிக உலகத்துல இருக்கின்ற அந்த ஆனந்தம் வந்து எப்படின்னா காணல் நீராக காணல் நீருக்கு வந்து ஒப்பிடப்படுது. அதுக்கப்புறம் இந்த பாலைவனத்துல பார்த்தோம்னா ஒரு துளி நீர் விழுந்தது அப்படின்னாக்கா அதனால எந்த உபயோகமும் இல்லை. அதே மாதிரிதான் இங்க வந்து பகவான் எப்படி சொல்லிட்டாங்கன்னா துக்காலயம் அசாஸ்வதம், துன்பங்கள் நிறைந்த இடம் தற்காலிகமான இடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலையில வந்து நாம் எப்படி வந்து நிரந்தர ஆனந்தத்தை வந்து தேட முடியும் இல்லையா? அப்ப வந்து இதை வந்து பக்தர்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சிருப்பாங்க. இதை வந்து பகவான் பகவத்கீதையில கடைசியில இந்த 18வது அத்தியாயத்துல வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா ஒருவன் எச்சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவன் உடனடியாக சகுணான் சமதீதியை தான் பிரம்ம புகியாய கல்பத்தி, அவன் உடனடியாக முக்குணங்களை கிடைக்கின்றான் எல்லா சூழ்நிலையிலும் இல்லையா? அப்ப நார்மலா இருக்கும்போது நம்ம வந்து பக்தி பண்றோம், ஓகே. ரொம்ப இன்பம் வரும்போதும் ரொம்ப துன்பம் வரும்போதும் இக்கட்டான எல்லா சூழ்நிலையிலும் நாம் பக்தி பண்ணும் போது என்ன ஆகுது, நமக்கு வந்து இந்த முக்குணங்களை நாம் உடனடியாக கடந்து இப்படி பிரம்ம நிலைக்கு வந்து நாம் அடைகின்றோம். பிரம்ம பூயாய கல்பத்தி, பிரம்ம நிலையை வந்து அடைவதாக பகவான் வந்து சொல்றாங்க. இப்ப அந்த ஒரு நிலையில் வந்து முக்குணங்களை கடக்கும் போது அங்க என்ன ஆகுது, சுத்த சத்வ நிலை. அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் பகவானுடைய அந்த ஒரு உறவை வந்து நாம் வளர்த்து கொள்ள முடியும். அதுதான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, அந்த ஒரு நிலை. இப்ப இதை வந்து நாம் கடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பகவானும் ஒரு இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து சொல்லுவாங்க, நீ இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவாய் ஆவாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த முக்குணங்களை வந்து நாம் கடக்க வேண்டும் இல்லையா? அதனால வந்து என்னாலும் எல்லா சூழ்நிலைகளும் நாம் வந்து இந்த பகவானுடைய இந்த பக்தி தொண்டு சேவை தொடர்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இப்ப இதுல பார்க்கும்போது நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இப்ப செய்யும் போது பகவான் வந்து இப்ப வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து பள்ளிக்குள்ள வந்து படிக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு தேர்வு வருது இல்லையா? எதற்காக தேர்வு வருது, அவங்க வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களை சோதனை செய்வதற்காக அந்த ஒரு தேர்வு இல்லையா? அப்ப அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இன்னும் முன்னேறி போவாங்க அடுத்த வகுப்பு. இப்ப அதே மாதிரிதான் நம்ம இந்த அளவுக்கு வந்து பக்தி சேவை வந்து நம்ம செய்யறோம் இல்லையா? செய்யும் போது பகவான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் சோதனை பகவான் வந்து கொடுப்பாங்க. அந்த பகவானுடைய சோதனையில வந்து நாம வந்து வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இன்னும் முன்னேறி போவோம். இன்னும் அடுத்த சோதனையில வெற்றி பெற்றோம்னா இன்னும் முன்னேறி போவோம். இன்னும் முன்னேறி போய் கடைசியில அந்த டெஸ்ட் என்ன, கடைசி சோதனை என்ன, மரணம். இந்த ஒரு சின்ன சோதனை எப்படி வரும், சின்னதா நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன வேதனை, நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க மூலமாக நமக்கு ஒரு பிரச்சனை வரும்
இல்லையா? அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நேரம் நமக்கு எதிர்பாராத விதமாக நிறைய ஒரு என்ன சொல்ற ரொம்ப ஆனந்தப்படுற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாகும். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நாம் பகவானை வந்து நினைக்கின்றோமா? அதுதான் முக்கியம். இங்க சூழ்நிலைகள் வரும் போகும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இருமைகள் சார்ந்த உலகம். ஏற்றம் இறக்கம், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம் எல்லாமே இங்க வரும். ஆனால் அந்த நிலையில் நாம் எந்த மனநிலை வெளிப்படுத்துகின்றோம்? அப்ப எல்லா நிலையிலும் இப்ப வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா மரண சமயத்தில் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? கபம் வாதம் பித்தம் எல்லாமே வந்து நமக்கு வந்து அடைக்குமாமா. அந்த ஒரு நிலையில் எப்படி நம்ம பகவானுடைய நாமம் இப்பவே நம்ம வந்து சொல்ல முடியலைன்னா கடைசியில் வந்து எப்படி வந்து சொல்ல முடியும்? அந்த பயிற்சி இப்பவே பகவான் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு சோதனை இப்ப இங்க எல்லா சோதனையிலும் நமக்கு வெற்றி கிடைத்ததுன்னா அங்க அந்த சோதனையில் வந்து நமக்கு வெற்றி அடைஞ்சிருவோம். அதுதான் நமக்கு நாமளே நம்ம வந்து சோதனை வந்து செய்து கொள்ளலாம். எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? திடீர்னு எனக்கு அந்த ஆனந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் நாம் இந்த ஒரு இதுல வந்து நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஏன்னா இதுவும் நிரந்தரம் கிடையாது இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு எல்லா சூழ்நிலையும் மாறும். நாமளும் எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் அதை விட்டு நாம போயிடுவோம், நாம அதை விட்டு போயிடும். இந்த ஒரு மனநிலையில் எப்பவுமே வந்து நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த ஒரு மனநிலை இல்லையா? நான் எப்பவுமே பகவானுடைய நித்திய சேவகன், நான் ஆத்மா, இதுக்கும் எதுக்கும் இதுவுமே சம்பந்தம் கிடையாது. இங்க இருக்கின்ற பொருளுக்கும் இங்க நம்ம சுத்தி இருக்கின்ற எல்லாத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம வந்து பகவானுடைய நான் நித்திய சேவகன் சொல்லி அந்த ஒரு உணர்வுல இருந்து எப்பவுமே நம்ம மத்தவங்ககிட்ட சொல்லலைனாலும் அந்த உணர்வுல இருந்து நம்ம எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதை இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஒரு அறிவு, பக்குவமான அறிவு என்ன ஆகும்னா செயலின் விளைவை எல்லாமே வந்து அதை வந்து எரித்து விடும். நெருப்பு போல அந்த ஞானம் வந்து நமக்கு செயல்படுமாமா. அதனால எல்லா விளைவும் வந்து நமக்கு எரித்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் ரொம்ப அழகா வந்து பிரார்த்தனை பண்றாங்க. எப்படின்னா, நான் ஆபத்திலோ அல்லது வெற்றியிலோ, நல்ல அதிர்ஷ்டத்திலோ அல்லது பேரழிவிலோ நான் சமாதியில் இருக்கட்டும். பாருங்களேன், அவங்க எப்படி பிரார்த்தனை பண்றாங்க பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் இல்லையா, ஒரு ஆபத்து வந்தாலும் ஓகே, இல்லைன்னா வெற்றி வந்தாலும் ஓகே, ஆபத்திலோ அல்லது வெற்றியில நல்ல அதிர்ஷ்டம் வந்தாலும் ஓகே, இல்லைன்னா எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, எனக்கு அழிவு ஏற்பட்டாலும் ஓகே, எல்லா சூழ்நிலையிலும் நான் சமாதியில் இருக்க வேண்டும். சமாதி நிலைன்னா என்ன? நான் பகவானுடைய நித்திய சேவகன், அந்த ஒரு மனநிலை எனக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஒரு ஞானம் வந்து அந்த ஒரு மனநிலை என்னாகுமோ நெருப்பு போல் செயல்பட்டு செயலின் எல்லா விளைவுகளையும் சுட்டெடுத்துவிடும் இல்லையா? அப்ப அப்படி செய்யும் போது என்னாகும்? நமக்கு எந்த விதமான பந்தப்படுவதற்கான அந்த வாய்ப்பும் எதுவுமே வந்து இல்லாம போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா.